நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய குரல்கள், அந்த குரலின் வலிமை, அந்த குரலுடைய வார்த்தைகள் நமக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்குல்ல. நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சாதிக்கணும்னு நினைக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும். நமக்காக, மற்றவர்களுக்காக, நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்களுக்காகவும், நமக்காக வாழ்கிறவர்களுக்காகவும். ஒரு சில பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக நம்ம ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு தினசரி ஓடிக்கிட்டே இருக்கோங்க. ஆனால் இந்த ஓட்டம் நம்ம பிடித்த நேரத்திலிருந்து நம்மளை சுற்றி பல குரல்கள், உன்னால் முடியாது, உன்னாலாம் என்ன முடியும், அப்படி ஜெயிச்சிருவியா நீ, உன்னை அவ்வளோ சீக்கிரமாக நான் ஜெயிக்க விட மாட்டேன், நீ ஜெயிக்க போறியா, உனக்கு பிடிச்சதை பண்ண போறியா, இப்படி நம்மளை இலக்காரமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள், நம்மளை கீழ்த்தனமாக பார்க்கக்கூடிய மனிதர்களுடைய குரல்கள் நமக்கு எப்போவுமே ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்கும். திடீர்னு திரும்பி பார்த்தா நமக்கு ஒரு பயம் வரும், ஒரு நெகட்டிவிட்டியும் உருவாகும், எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கே தோண ஆரம்பிக்கும், நம்ம மேலே நமக்கே நிறைய நேரத்தில் சந்தேகம் வர ஆரம்பிக்கும், நம்மளுடைய ஆரோக்கியத்தை அவர்களுடைய குரல்களாலேயே நிறக்குலைச்சிருவாங்க, நம்மளுடைய சந்தோஷத்தை அவங்க வசமாக்கிடுவாங்க. இப்படி நம்மளையே நம்ம மறந்து போகிற அளவுக்கு ஒரு குரல் மிக வலிமையாக நம்மளை தாக்கி கொண்டு இருக்கும். ஒரு குரல் ஒரு சில பேருக்கு, பல குரல்கள் பல பேருக்கு. நீங்கள் எந்த வகையை சார்ந்தவர் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் வச்சுருக்காங்கங்க. எந்த குரல் உன்னை கஷ்டப்படுத்துதோ, எந்த குரல் உன்னை வேதனைப்படுத்துதோ, அந்த குரலை நீ கேட்கக்கூடாது. அந்த குரல் உன் தன்னம்பிக்கையை நசுக்கிடும். நீ உன்னை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு உன்னுடைய பெஸ்ட்டை நீ கொடுக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில், இன்றைக்கி இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரு சத்தம், அதை விட ஒரு டிஸ்ட்ராக்ஷன். இந்த டிஸ்ட்ராக்ஷன் வெளியிலேருந்து மட்டும் வரது இல்லைங்க, நாமளே சில நேரம் அந்த டிஸ்ட்ராக்ஷனை உருவாக்கிக்கிறோம். தவறான மனிதர்கள் மேலே அன்பு வைக்கிறது, தவறான மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறது, அண்ட் நிறைய அடிக்ஷன்ஸ், நமக்கே நிறைய அடிக்ஷன்ஸ், ஃபோன் அடிக்ஷன், ஓவர் திங்கிங் ஒரு அடிக்ஷன். எனக்கு தூக்கம் வரலை அப்படின்னு சொல்கிறதே இன்றைக்கி ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் ஆகிப்போச்சு. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், நான் ரொம்ப டிப்ரெசிவாக இருக்கேன் இப்படின்னு சொல்கிறது எல்லாமே மற்றவர்களை பார்த்து நம்ம நிறைய வார்த்தைகளை கற்றுக்கிட்டு அந்த மோட்குள்ளே நம்ம போய்ட்றோம். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இந்த உலகம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. பட் இந்த ஓசை, இந்த சத்தம், இந்த வெடிப்பு, இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம மனசு ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கு. நம்மளுடைய லட்சியங்களா இல்லை, சந்தோஷமா இல்லை, நம்மளுடைய ஏக்கங்களா இல்லை. நீங்கள் சரியாக சொல்லுங்கள் பார்ப்போம், உங்கள் மனசு எதை நோக்கி போயிட்டுருக்கு? 5 செகண்ட், 5 வினாடி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க பார்ப்போம். 5 4 3 2 1. உங்கள் மனசு எதை தேடி அலமோதிக்கிட்டு இருக்கு தெரியுமா? அமைதிக்காக. இந்த அமைதி, இந்த பிரபஞ்சத்தோடைய ஒளியை கேட்குறதுக்காக உங்கள் மனசு இயங்கிக்கிட்டு இருக்கு. த விஸ்பர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். அது வெளியிலேருந்து வரக்கூடிய குரலா? இல்லைங்க, அந்த அமைதி, உங்கள் மனசு தேடுற அந்த அமைதியிலேருந்து உங்கள் ஆழ் மனது சொல்லக்கூடிய பல ரகசியங்களை கேட்கணும் அப்படின்னு உங்கள் மனசு துடிச்சிக்கிட்டு இருக்கு. உங்களுடைய இன்ட்யூஷன், உங்களுடைய உள்ளுணர்வு, ஆழ் மனது, இதை நீங்கள் ரொம்ப க்ளோஸாக கவனிக்கணும். இது உங்கள் செவியில் கேட்குமா? உங்கள் காது வழியாக கேட்கக்கூடிய விஷயங்களா இவை? இல்லைங்க, உங்கள் மனசார நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள், பதில்கள். உங்கள் ஆழ் மனது உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா யூ வில் ஸ்டார்ட் டு டிஸ்கவர் அ பியூட்டிஃபுல் யூ. ஒரு புதிய பரிமாணத்தில் நீங்களே ரொம்ப வித்தியாசமாக தெரிய ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கே ஒரு புது என்லைட்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் நிறைய சின்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இன்னும் கவனமாக கேட்க சின்ன க்யூஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த க்யூஸ், இந்த ஒரு சில முக்கியமான தடயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த பரிமாணத்துக்கு உங்களை கொண்டு செல்லும். இங்கே சந்தேகங்கள் இருக்காது, அடுத்தென்னன்ற தேடுதல் தான் இருக்கும். நிறைய நேரங்களில் தடைகள், என்ன இந்த ஒரு விஷயம் தடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா தடைகளுமே நம்மளுடைய வெற்றியாகட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், ஆன்மீக பயணமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, நமக்கு தடைகள் அப்படின்றதே நம்மளுடைய இன்டர்னல் பேரியர்ஸ் தான். சின்ன வயசுலேருந்து நமக்கு போடப்பட்ட அந்த தாள்கள் தான் இன்றைக்குமே திறந்து விடாமல் அப்படியே அடைஞ்சு பூட்டி கிடக்குது. இந்த தடைகளை தாண்டி நம்ம வரத்துக்கு நம்மளுடைய உள்ளுணர்வு, ஆழ் மனது சொல்கிறத நம்ம கேட்டாகணும்.
அதுதாங்க நம்ம வாழ்க்கையோட பிக்கெஸ்ட் பிரேக் த்ரூ. அதுக்கப்புறம் மற்றவர்களுடைய குரல்கள், வார்த்தைகள் எதுவுமே நமக்கு பெருசாக கஷ்டத்தை கொடுக்காது. we will start to introspect. நான் சரியான பாதையில் போயிட்டுருக்கேனா, இதுதான் நானா, இஸ் திஸ் மீ அப்படின்னு நம்மளை சந்தேகத்தோட கேள்விகள் கேட்க ஆரம்பிப்போம். ஒரு சில நேரத்தில் நமக்கு பயங்கள் வரும். வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி என் வாழ்க்கையை கடந்து செல்ல போகிறேன், இவ்வளோ குரல்கள் கேட்குதே, நிறைய சந்தேகங்கள். ஏன் என்னுடைய ஆழ் மனசு எனக்கு காட்டக்கூடிய அந்த ஒரு பாதை கூட சரியானதா? ஏன்னா இப்போது அடுத்த செகண்ட் என்ன நடக்குது அப்படின்றதையே நம்மளால் நிறைய நேரங்களில் கணிக்க முடியறதில்ல. அப்போது இன்னும் கொஞ்ச நாள் கழித்து என்ன நடக்கும், ஃபியூர் ஆஃப் த ஃப்யூச்சர், வருங்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பயம் எல்லார் மனசுலையும் இருக்கும். அந்த பயம் நம்ம ஆழ் மனதில் இருக்கக்கூடிய பதில்களுக்கு ஒரு தடையை போடுறது தான் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி வருங்காலத்தில் எனக்கு சரியான தீர்வை கொடுக்குமா அப்படின்ற ஒரு பயம், நிறைய லேயர்ஸ் ஆஃப் ஹோப்லெஸ்னஸ். பட் நம்ம அந்த சைலன்ஸ், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு சைலன்ஸில் நம்ம ஆழ் மனது சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இருட்டு ரோடில், ஒரு இருட்டு பாதையில் காரோடைய வெளிச்சமோ ஏதோ ஒரு வாகனத்தோடைய வெளிச்சம் அந்த இடத்தையே எப்படி வெளிச்சமாக்குதோ, ஜொலிக்க வைக்குதோ, அந்த மாதிரி ஒரு இருட்டு பாதையை தாண்டி நம்ம போயிட்டுருக்கும்போது, ஒரு ஏரியா ஆஃப் அன்சர்டனிட்டின்னு சொல்லலாமா, நாளைக்கு என்னன்ற பயத்தை தாண்டி நம்ம வரும்போது அந்த ஆழ் மனசின் குரல், உங்கள் எண்ணங்களின் குரல் தான் உங்களுக்கு ஆக்சுவலி தேவை. அது சரி, டேரிங்காக அதை பண்ணு, தைரியமாக பண்ணு, ஆப்டமிஸ்டிக்காக பண்ணு, என்ன நடந்தாலும் சரி திரும்பி பார்க்காத அப்படின்ற அந்த தன்னம்பிக்கையை, ஒரு ப்ராமிசிங் ஃப்யூச்சரை நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். பயம் வரதாங்க செய்யும், பயம் இல்லாத மனிதன் யார்? பட் அந்த பயம்தான் நாளைக்கு நம்மளுடைய வளர்ச்சிக்கு முதல்ல நிற்கும். அந்த பயம்தான் நம்மளை புதிய முயற்சிகளுக்கு தூண்டும். அந்த பயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏதோ ஒரு இடத்துல தொலைஞ்சு போயிடுவோம், ரொம்ப தைரியமாகிடுவோம். எப்படி ஒரு கேட்டர்பில்லர் ஒரு பட்டர்ஃப்ளையாக மாறுதோ, அது பொறுமை, அதுக்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறது ஒரு விஷயம், அந்த இன்னசென்ஸ், அந்த வல்னரபிலிட்டி, இதெல்லாம் தாண்டி அது இந்த பிரபஞ்சத்தை நம்புது, முழுமையாக நம்புது. சரி, இப்போ ஏதோ எனக்கு நடக்கட்டும், அந்த வழியை நான் ஏற்றுக்கிறேன், நடக்கட்டும், நடந்துட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை, ஏதோ ஒரு தன்னம்பிக்கை, குருட்டு தன்னம்பிக்கைன்னு கூட சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளும் இருக்க முடிஞ்சா, அந்த சைலன்ஸ் நம்மளை சுற்றி அப்படியே கட்டி போட்டுட்டு ஒரு சைலண்ட்டாக நம்ம நின்றுட்டோன்னா, அதுக்கப்புறம் என்ன ஆகும் நினச்சி பாருங்கள். இந்த பிரபஞ்சம், நீ என்னை நம்பின, நீ உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்காக நீ என்னை நம்பின, அதை நான் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு முதல்ல பயமாக இருந்தாலும் அந்த மாற்றங்கள் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய வாய்ப்புகளை நம்ம கண்ணு முன்னாடி காட்டும். நிறைய பேர் நம்ம முன்னாடி போயிட்டுருப்பாங்கங்க, திருப்பி சொல்கிறேன் கேளுங்க, நிறைய பேர் நம்ம முன்னாடி போயிட்டுருப்பாங்க. அப்போல்லாம் அந்த குரல் சொல்லும், இதுக்கு தான் இவ்வளோ ஓடனியா, இதுக்கு தான் இவ்வளோ செஞ்சியா, யூஸ்லெஸ், நீ வேஸ்ட், இப்படி நிறைய விஷயங்கள். ஏன் நம்மளுடைய ஆழ் மனதே சில நேரத்தில் நம்மக்கிட்ட அந்த குரல்களை கேட்டு பழகி ஒருவேளை நான் அப்படிதானோ அப்படின்னு சந்தேகப்படக்கூட வைக்கும். பட் நம்பாதீங்க, நீங்கள் அமைதியை தேடி மட்டும் போங்க. சைலன்ஸ் தான் சில நேரத்தில் இல்லைங்க, பல நேரத்தில் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை தள்ளி வைக்கும். அந்த இருட்டு அறையில் உங்களுடைய வெளிச்சம் உங்களுடைய குரலாக மட்டும் இருக்கட்டும், மற்றவர்களுடைய குரலுக்கு தாழ் போட்டுருங்க. சேலஞ்ச் யுவர் செல்ஃப், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் கம்மிங் யோர் வே. நீங்களே உங்களை சேலஞ்ச் பண்ணுங்கள். இந்த பிரபஞ்சம் உங்களுடைய அமைதிக்காக காத்துக்கிட்டு இருக்கு. திரும்ப எழுந்து வாங்குங்க, போதுங்க, மற்றவங்க நம்மளை பார்த்து சொன்ன விஷயங்கள் எல்லாம் போகட்டும். நாளைக்கு நம்ம எழுந்து வரும்பொழுது ரொம்ப பெருசாக வருவோம், பிரம்மாண்டமாக வருவோம், நம்ம பாதை ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். இந்த வெளிச்சம் நமக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கான வெளிச்சமாக அது மாறும். we will embrace change. மாற்றத்தை இறுக்கி அணைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் என்னங்க, எல்லாமே வளர்ச்சி தான். இந்த ரீடிங் உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கும். உங்களுக்கு ரொம்ப தெரிந்தவர்களுக்கும் பிடித்தவர்களுக்கும் இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு உதவியாக இருக்கும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா கட்டாயமாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் அவர்களுக்கும் எனக்கும் சேர மிகப்பெரிய உதவியாக இருக்கும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் as always keep smiling.